ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். இப்ப நம்மள பல பேர் ஒரு புது ஸ்மார்ட் போனை வாங்குறதை விட ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நம்ம அடிக்கடி போன் மாத்திட்டே தான் இருக்க போறோம். அதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லயே ஒரு போனை வாங்கிட்டு அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு மாடல் வரும்போது இன்னொரு மாடல் வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்கும். அதுவும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டெமோ பீஸ், யூஸ்டு பீஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பிரைஸ் கட்டிங்ல. இப்போ ஒரிஜினலா வந்து ஒரு ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐபோனுடைய 15 ப்ரோ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா இதே வேரியன்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு டெமோ பீஸோ இல்ல யூஸ்டு வேரியன்ட்டோ வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியோட 10 months 8 months வாரண்டியோட கிடைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா 1 lakh அந்த மாதிரி வந்து கிடைக்குது. ஏன் சம்டைம்ஸ்லாம் நம்மளுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 12 months வாரண்டியோட ஏன் பாக்ஸ் ஓபன் பண்ணாத பீஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி கிடைக்கிற பீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பீஸா இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் வேரியண்டா இருக்காது. அது வேற ஒரு கண்ட்ரில இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி விற்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், துபாய், இல்ல சைனா, ஹாங்காங், யூஎஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்க இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது ஐபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தனியா வீடியோ போட்டிருந்தோம். அவங்க சைட்ல இன்டர்நேஷனல் வாரண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இன்டர்நேஷனல் வாரண்டி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த வீடியோ வந்து பாத்துருங்க. இப்ப ஐபோனை தாண்டி ஆண்ட்ராய்ட் சைடு போனோம்னா எந்த பிராண்டுமே இன்டர்நேஷனல் வாரண்டி வந்து தர்றது இல்ல. அதுவும் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே லான்ச் ஆகாத நிறைய போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டெமோ பீஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற யூஸ்டு போன்ஸா செம்ம கிளீன் கண்டிஷன்ல வந்து கிடைக்குது. அதுவும் பிரைஸ் செக்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே கிடைக்குது. ஒரு 20,000 செக்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சோனி எக்ஸ்பீரியா மார்க் 3 வந்து வாங்க முடியுது. அதான் ஒன்னுடைய மார்க் 3 வந்து வாங்க முடியுது. இல்ல சோனி எக்ஸ்பீரியா 5 மார்க் 3 வந்து வாங்க முடியுது. பிக்சல் சைட்ல வந்து போனோம்னா பிக்சலுடைய 5A வந்து வருது. அது மட்டும் இல்லாம ஏன் 6A வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் வந்து கிடைக்குது ஒரு 25,000ல. ஏன் 7A வந்து கிடைக்குது. இல்ல 8 Pro 8 இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. சாம்சங்கோட S சீரிஸ் எல்லாமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து கிடைக்குது. ஏன் S10ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப S22 S24 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்ஸ்ல வந்து கிடைக்குது. அதுவும் யூஸ்டாவோ டெமோவாவோ வேற ஒரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. அப்படின்ற போது இந்த மாதிரி சாம்சங், கூகுள், அதுக்கடுத்து வந்து நம்ம வேற ஏதாவது பிராண்ட்ஸ் நம்ம இந்தியாவில இருக்க பிராண்ட்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் பார்ட்ஸாவது வந்து கிடைக்குது. அந்த பர்டிகுலர் போன் இங்க லான்ச்சே ஆகல அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது சோனி மாதிரி போன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, சோனியோட எக்ஸ்பீரியா நீங்க எந்த சீரியஸ் வாங்கினாலும் சரி, நீங்க இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்க, வாங்கி நல்லா தான் இருக்கு, டிவைஸும் சூப்பரா இருக்கு. இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஃபால்ட் அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நீங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல சோனியை கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா அதுல ஏதாவது ஒரு சின்ன பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம கிட்ட இங்க இந்தியால எங்கேயுமே பார்ட்ஸ் கிடைக்கல, இது எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். ஆனா நடக்குது. ஏன்னா என்கிட்ட இந்த பிக்சல் 3A இதுவும் வந்து நான் செகண்ட் ஹேண்ட் ஜாப்பனீஸ் வேரியன்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா டெமோ பீஸ்ன்னு சொல்லி தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் 2.5 years யூஸ் பண்ணதுல நல்லாவே இருந்துச்சு. ஆனா கடைசி ஒரு 3 மாசமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இஷ்யூ வந்து போயிடுச்சு. ஒரு 2-3 மாசம் முன்னாடி அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பவர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட்டன் வைஸ் பார்த்தா கிளிக்கியா தான் இருக்கு. ஆனா உள்ள ஏதோ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறமா வந்து எங்கேயாவது தேடிலாம் பார்த்தேன் எங்கேயாவது கிடைக்குமான்னு. ஆனா ஒரு இடத்துல வந்து நான் சென்னையில இருக்கனால சென்னையில ரிச் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கடையில வந்து கிடைச்சிச்சு. இதை வந்து ஓபன் பண்ணி எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தா சின்னதா ஒரு கிளிப் வந்து போயிடுச்சு. அந்த கிளிப் மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees ஆயிடுச்சு. இது வந்து பிக்சலும் சரி இல்ல சாம்சங்கும் சரி, சாம்சங்னா நம்ம அபிஷியலா ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கே போயிட்டு கூட நம்மளால வந்து மாத்திக்க முடியும். ஏன்னா இப்ப சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த S21 FE S20 சீரியஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த டிஸ்பிளேல லைன் இஷ்யூ நம்மளுக்கு கூட வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுருப்போம். பிங்க் கலர் லைன் இஷ்யூ நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. இதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா சாம்சங் கேட்டிருந்தேன். பிக்சலுக்காக அட்லீஸ்ட் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சர்வீஸ் வந்து செமையா பண்ணி தராங்க. அதே மாதிரி ஐபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல லோக்கல் சர்வீஸும் வந்து பண்றாங்க. ஏன்னா ஐபோன் சைட் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா சாம்சங் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த இதுவை நான் அப்படியே சாம்சங் கிட்ட வந்து கேட்டேன். சாம்சங்கோட சாட் பாட்ல வந்து கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது, வாரண்டி பீரியட் முடிஞ்சே இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து 1 time ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணி தருவோம். S20 S21 Plus S21 அந்த சீரியஸ் ஃபுல்லாவே. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா S20 சீரிஸ்க்கும் சேர்த்து வந்து பண்றாங்க. இது இல்லாம S22 Ultra S21 Ultra இந்த மாதிரி ஒரு சில சீரியஸ்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் வாரண்டி பீரியட் முடிஞ்சிருந்தாலும் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. ஆனா அது இந்தியன் வேரியண்டா இருந்தா மட்டும்தான் பண்றாங்க. ஒருவேளை அது வந்து நீங்க டெமோ பீஸா வந்து வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, இல்ல வேற ஒரு கண்ட்ரில நீங்க வந்து
நீங்களே உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது வராங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாலும் சரி, அந்த இன்வாய்ஸ் வச்சிருந்தாலும் இங்க வந்து பண்ண முடியாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேயோட காஸ்ட்லாம் சாம்சங் பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம், செம்ம காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி தான் சாம்சங் சைட்ல வந்து இருக்கு. ஆனா சாம்சங்லயும் இன்டர்நேஷனல் வாரண்டிலாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்ட்ல யாருமே இப்போ வரைக்கும் இன்டர்நேஷனல் வாரண்டி அப்படின்றத வந்து பேசுறதே இல்லை. அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஒரு வேலை போன்லாம் வாங்குறதா இருந்தாலும் நீங்க வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல அதுவும் இம்போர்ட் பண்ணி வேற ஒரு கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி டிவைஸ்லாம் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் வந்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்லுங்க. நான் நந்து.